வெங்காயம் ரொம்ப வேகன்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 20% 30% வெங்காயம் வந்தால் கண்ணாடி பதத்துக்கு முன்னாடி பதம் வந்தால் போதும். இப்போ 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், தக்காளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் மண்டபம் ஸ்டைலில் செஞ்சு கொடுப்போம். வெள்ளை ரவைன்னா இந்த மாதிரி பால் ஊற்றி தான் செய்வோம். சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பால் ஊற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போன வெள்ளை ரவை அப்படியே கொண்டு வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க, ரிட்டன் கொண்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக போடுங்க. இந்த வெள்ளை ரவை வந்து என்னென்னா அந்த பாலுக்கும் அந்த லைட்டாக ஒரு இனிப்பு புளிப்புக்கும் அப்படி நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே இந்த சம்பா ரவைக்கு எவ்வளோ தக்காளி போடுறோமோ அதே மாதிரி இந்த வெள்ளை ரவைக்கும் தக்காளி போடுங்க. இப்போது தக்காளி வெந்துருச்சு. இந்த டைமில் 1 கப் பால் ரவை வச்சுருக்கேன், இதை போடுறோம். இதிலே போட்டு வதக்கிடுங்க. இந்த ரவையை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கூட நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதங்கும். வதங்கினா அந்த மசாலா ரவையில் நல்லா பிடிக்கும். பிடிச்சின்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால் ஊற்றுவோம். தக்காளி மட்டும் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு இல்லை. நம்ம கொஞ்சம் ஒரு தக்காளி சம்பா ரவைக்கு அவ்வளோ தக்காளி போட்டு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சால் போதும். அப்போ தான் இந்த ரவை நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அப்படியே லைட்டாக சூடானா போதும். ரவை லைட்டாக வறுபட்டால் ஒரு 20% 30% ரவை வறுபட்டால் போதும், ரொம்ப வறுபட வேண்டாம். அந்த ஏற்கனவே ரவை வறுத்த ரவை தான் அதிகமாக வரும். ஓகே, இந்த மாதிரி ரவை அருமையாக வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம பால் தண்ணியும் காய்ச்சி வச்சுருக்கிறோம். சுடுதண்ணி 2 கிளாஸு, 1 கிளாஸ் பால், இதை அப்படியே ஊற்றுறோம். இந்த ரவைக்கு வேணுங்கிற உப்பை போடுறோம்.